அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுரூப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சி மன அமைதி இறைவன் தந்ததல்லவா? அதை யாரும் நம்மளிடமிருந்து தட்டி பறிக்க முடியாது. அதனால் நம்மளை நாம் தெளிவாக எப்பொழுதும் வைத்திருந்தால் நிறைவாக இருக்கும். இன்று என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் தானியேல் எழுதிய நூல் அதிகாரம் 1 இறைவார்த்தை 10-13 முடிய. அலுவலர் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு உணவும் பானமும் ஏற்பாடு செய்திருக்கும் அரசனாகிய என் தலைவருக்கு நான் அஞ்சுகிறேன். ஏனெனில் உங்களையொத்த வயதினரை விட நீங்கள் களை குன்றியிருப்பதை அரசன் கண்டால் என் தலையே போய்விடும். நீங்கள் தான் அதற்கு காரணமாவீர்கள் என்றார். தானியேல், அனனியா, மிஷவேல், அசரியா அவர்களுக்கென அலுவல் தலைவனால் நியமிக்கப்பட்ட மேல்பார்வையிடம் தானியேல் கூறியது, ஐயா, தயை கூர்ந்து 10 நாள் ஊழியராக எங்களை சோதித்து பாரும். எங்களுக்கு உண்பதற்கு மரக்கறியையும் குடிப்பதற்கு தண்ணீரை மட்டுமே தாரும். அதற்கு பிறகு எங்களது தோற்றத்தையும் அரசனது சிறப்புணவை உண்ணும் மற்ற இளைஞர்களின் தோற்றத்தையும் ஒப்பிட்டு பாரும். அதன்பின் உமக்கு தோன்றியபடி உம்முடைய பணியாளர்களாக எங்களுக்கு செய்தருளும் என்றார். பிரைஸ்தலான். ஏனென்றால் நேற்று செய்தியில் அவர் அலுவலர்கிட்ட போய் கேட்கும்போது ஆண்டவர் இவர் கேட்டதற்கு சரி என்று சொல்லும்படி அவர் உள்ளத்தை தொட்டு இரக்கம் காட்ட செய்கிறார் இல்லையா? அதனால் ஆனால் அந்த தலைவன் என்ன சொல்கிறான்? உணவு பரிமாறுறவன், நான் உங்களுக்கு அரசன் கொடுக்குற உணவை உண்ணாமல் வேறு உணவை நீங்கள் கேட்கின்ற உணவை தந்தால் நீங்கள் மற்ற எல்லாரையும் விட நீங்கள் மெலிந்தோ களையிழந்தோ காணப்பட்டால் என்னை அரசன் கொன்று விடுவான் என்று சொல்கிறார். அப்போ அதுக்கு இவங்க 4 பேரும் என்ன சொல்கிறாங்க? நீர் எங்களுக்கு ஒரு 10 நாள் தாருமையா, மரக்கறியும் அதாவது காய்கறிகளையும் வெறும் தண்ணீரையும் தாரும். நாங்கள் 10 நாள் உண்ணுகிறோம். அவர்கள் கொளுத்ததையும் திராட்சை ரசத்தையும் குடித்து உண்டு கொளுத்து இருக்கும்போது அவர்களையும் எங்களையும் நீர் விட்டு ஒன்று கூட்டி வைத்து பாரும். யார் களையோடு இருக்கிறார்கள், களை இழந்திருக்கிறார்கள் என்பதை நீர் பாருமா, பார்த்து அதற்கப்புறம் உமக்கு என்ன தோணுகிறதோ அதை செய்யும் என்று சொல்கிறார். அப்போ அவருக்கு எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தால், இறைவன் பேரில் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தால் நாம் இந்த உணவை, அரசன் சொல்கிற உணவை நாம் உண்ண வேண்டாம் என்று நினைத்திருப்பார். வெறும் காய்கறி மட்டும் போதும் என்று நினைத்திருப்பார் இல்லையா? அப்போ அதே போல தான் அவங்க அந்த சிறப்பு உணவை உண்ணாமல் அந்த காய்கறியை மட்டும் உன்று அவர்கள் நிறைபடும்படி ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். எதை கேட்டார்களோ அதை கொடுக்கிறார். கொடுத்து அந்த உணவு பரிமாறும் கண்களில் இரக்கம் தயவையும் கொடுத்து அவர்களுக்கு தேவையானது அனைத்தையும் செய்து கொடுக்கும்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஏனென்றால் அவர்கள் ஆண்டவரை மட்டும்தான் நம்பியிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையின் பேரில் தான் அந்த தலைமையிடம் போய் அவர்கள் கேட்கிறார்கள், ஐயா, நீங்கள் எங்களுக்கு செஞ்சு தாங்க, ஒரு 10 நாள் மட்டும் எங்களை சோதித்து பாருங்கன்னு கேட்குறாங்க. அந்த சோதித்து பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் அல்லவா இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு. அதன் மூலமாகத்தான் இவர்கள் நிறைவடைவார்கள். ஏனென்றால் அரசனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஆனால் இவர்கள் உணவு உண்ணுவது மாதிரி காமித்து கொள்ளவும் வேண்டும் இல்லையா? அப்போது அந்த பணியாளரையும் இறைவன் அவர்கள் வசப்படுத்தி அவர்களுக்கு தேவையானது அனைத்தையும் தந்து, ஏனென்றால் அவர்கள் தேவையற்ற உணவை உண்ணாதவாறு அதை தவிர்த்து, புரியுதா? நாம் பாவம் செய்ய தூண்டப்படுகிறோம், ஆனால் பாவத்தில் விழாதவாறும் நமக்கு ஒரு ஆட்களை தந்து, நல்ல ஆலோசகரை தந்து, அந்த ஆலோசகர்கள் மூலமாக நம்ம அந்த வழியிலிருந்து வெளியே வந்து அதன் மூலமாக இறைவனிடம் நாம் ஒப்புரவாகும் போது, ஒரு உடன்படிக்கையோடு நாம் அவரோடு இருக்கும்போது நமக்கு நிறைவு நடக்குமா இல்லையா? நடக்கும். அந்த நம்புறீங்களா? நீங்கள் நம்புகிறவர்கள் பேர் பெற்றவர்கள். இறைவனோடு இணைந்து நடக்கும்போது தேவையானவற்றை மட்டுமே, நன்மையானது மட்டுமே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கும்போது தீமையை அப்புறப்படுத்தி விடுவார் அல்லவா? அவர் தீமை இருந்தால் கூட அதை நன்மையாக மாற்றி தருவார் நமக்கு. ஏனென்றால் கடவுள் நம்மளோடு இருக்கிறார் அல்லவா? நீங்கள் அவரோடு இணைந்து நடக்கிறீர்கள் அல்லவா? அதனால் அவரை செய்து தருவார். அதுதான் தானியேல், அசரியா, மிஷவேல் இவர்கள் எல்லாம் கேட்டதை அனைத்துமே அவர்களுக்கு செய்து கொடுக்கிறார். அப்போ தானியா, அனனியா, மிஷவேல், அசரியா எல்லாரும் 4 பேர் ஒன்று கூட்டி கேட்கும்போது அவர்களுக்கு உண்பதற்கு காய்கறிகளையும் தண்ணீரையும் கொடுக்கிறார். அவர்கள் உண்டு அதை குடிக்கும்போது எப்படி இருப்பார்கள் இல்லையா? நிறைவாக இருப்பார்களா, குறைவாக இருப்பார்களா? நிறைவாக இருப்பார்கள். நாம் நிறைவை மட்டுமே நினைத்தால் நாம் நிறைவாக இருப்போம். அந்த வரத்தை கேட்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, ஆமாண்டவரே, உமக்கு தெரியும் எங்களை பற்றி. நீர் ஆராய்ந்து பார்த்திருக்கிறீர். மறைமுகமாக உள்ள எங்கள் எண்ணங்களை கூட நீர் அறிந்து கொள்வீர். நாங்கள் நாளை என்ன செய்ய போகிறோம், இன்று என்ன செய்வோம் என்பது கூட உமக்கு தெரியும். உள்ளத்தில் எண்ணுவதை அனைத்தையும் சீர்தூக்கி பார்ப்பவர் நீர். ஆமாண்டவரே,
அதனால் இதுகால் வரைக்கும் நாங்கள் எப்படி வாழ்ந்தோம், எப்படி இருந்தோம், இனி நாங்கள் எப்படி இருக்கப் போகிறோம். அதனால் உமக்கும் எங்களுக்கும் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி உம்மோடு கூட இணைந்து நடக்கும் நீர் வரத்தை தர வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.